ஹாய், நான் ஹெச்ஆர்ஆர்ஹெச். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையும் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மூவியில் நம்ம ஆசைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பேர் விஷ். 2003 ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு அனிமேஷன் மூவி. எனக்கு பர்சனலாக அனிமேஷன் மூவிஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கற்பனையான விஷயங்களை அதில் நிஜங்களாக காமிப்பாங்க. ப்ளஸ் என்ன தான் அது ஒரு கார்ட்டூனை பார்க்குற மாதிரி இருந்தாலும் அது ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு அனானிமஸ் வாய்ஸில் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வழக்கம் போல் ஒரு ஊரில் இருந்தே போயிடலாம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க ஆசை தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி அவர் ரொம்பவே நம்புவார். ஆக்சுவலாக நார்மலான ஆசைகள்லாம் கிடையாது. ஒரு ஆசை நம்ம மனசார இருப்போம்ல, நம்ம யாருன்னு காமிக்கிற ஒரு ஆசைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆசைகளை அவர் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறவர். ஆனால் எல்லாராலையும் அவங்கவுங்க ஆசையை நிறைவேற்ற முடியாதுல்ல. ஸோ இவருக்கு ஒரு விஷயம், அதனால் அவர் ரொம்பவே அப்செட் ஆகி இவர் நிறைய மேஜிக்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பல பேருக்கு அவங்கவுங்க விஷயம் நிறைவேற்றி தராரு அவரோட மேஜிக்ஸ் மூலியமா. டேஸ் போகுது. இவர் கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. அங்கே நிறைய மக்கள் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த தீவு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அண்ட் அங்கே ஒரு அரசர் அண்ட் அங்கே இருக்க மக்கள்ன்ற மாதிரி ஒரு புது ஊராகவே அது மாறிட்டு வந்துருச்சு. பல ஊர்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து பல பேர் அவங்களோட விஷயம் நிறைவேற்றுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டே அந்த அனானிமஸ் வாய்ஸோட ஃபேஸை காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். அண்ட் ஹீரோயின் வீட்டில் அவங்க தாத்தா அண்ட் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க ஒரு பெட்டாக வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா எப்போவுமே அங்கே விஷ் செரமனின்னு சொல்லிட்டு நடக்கும் போல் அங்கே தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க தாத்தாவோட பர்த்டே. ஸோ அவரோட விஷ் தான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அண்ட் போகிற வழியில் ஹீரோயின் ஆக்சுவலாக முன்னாடி போகிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் அனிமேஷன் மூவிஸில் வர மாதிரி அந்த ஊரில் இருக்க விஷயங்கள்லாம் ஒரு பாட்டாக பாடுறாங்க. இந்த பாட்டில் வெளியூர்லேருந்து வர மக்களை அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரியும் அண்ட் அங்கே இருக்க ராஜா கிட்ட உங்கள் விஷயம் சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக நிறைவேற்றி தருவார்ன்ற மாதிரியும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த ஊரில் இருக்க பெருமைகள்லாம் பேசி அங்கே இருக்க ஃபுட்ஸ் அண்ட் அங்கே இருக்க மக்களை பற்றி அவங்க சொல்லிட்டு பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கேஸ்டலோட ஒரு குக்கிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக இருக்காங்க போல். ஒருத்தவங்க கொஞ்சம் தெளிவாக தான் பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்க குட்டியாக இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தா தூங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க காண்டி போட்டிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக குக்கீஸ்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க குக்கீஸ்ன்னு கட்டினோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வராங்க அந்த குக்கீஸ் எடுக்கிறதுக்காக. எல்லோரும் ஒன்று எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக இருப்பார் தெரியுமா, அவர் வச்சிருக்க குக்கீஸ் மேலே இன்னொருத்தர் தும்பிறாரு. அவருக்கு எப்போவுமே கோல்டு இருந்துக்கிட்டே இருக்கும் போல். அவர் அதனால் வெக்ஸ் ஆகி லைஃப் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஹீரோயினும் ஒரு குக்கீஸ் தான் என்னோட நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் வெளியில் ஓடி போயிருப்பான். அவன் மறுபடியும் எனக்கும் குக்கீஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த தும்பி இருப்பாங்க தெரியுமா ஒரு குக்கி மேலே, அதை எடுத்து அவர் சாப்பிட போகிறாரு. ஆனால் இங்கே இருக்கவங்கள வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் அப்போவுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாரு. அந்த இவங்கெல்லாம் பேசி ஃபன்னாக காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாட்டோட ராணி வராங்க. ஹீரோயின்ட்ட இன்டர்வியூ நீ அட்டன் பண்ண போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே பதறாங்க, நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு. இல்லை அப்படிலாம் கிடையாது, முன்னாடி பர்சனோட இன்டர்வியூ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஒருத்தவங்க அழுதுகிட்டே போகிறான். அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. நம்ம நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலையே அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோயினோட அந்த கேண்டிப்போட ஃப்ரெண்டு தான், அவங்க தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லைட்டாக மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. பட் குட்டியோட ஃப்ரெண்ட் இருப்பார் தெரியுமா, அவர் ஆக்சுவலாக டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசி அனுப்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அந்த நாட்டோட ராணியும் பேசிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களும் ஆக்சுவலாக மோட்டிவேட் பண்ணி தான் உள்ளே அனுப்புறாங்க. ஹீரோயின் ராஜாவோட ரூமுக்கு வராங்க. தென் உள்ளே யாரும் இல்லை, அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்டு உள்ளே எதையும் தொட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பயும் ஹீரோயின் அங்கே இருக்க புக்கெல்லாம் தொட போகிறாங்க. அப்படி தொட போகும்போது திடீர்னு பின்னாடி ராஜா நிற்கிறாரு. ஹீரோயின் பற்றி இல்லை, அதெல்லாம் நீ தொடக்கூடாது, அது தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கேஷுவலாக பின்னாடி கை வைக்கும் போது திடீர்னு தெரியாமல் தொட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்பெல் எதுவும் போட்டிருப்பாங்க போல். அந்த கிளாஸ்லேருந்து பூச்சிங்கெல்லாம் அவங்களை அப்படியே ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. தென் ராஜா தான் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி காப்பாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப பாவமாக என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அப்படி வரமாட்டேன், ஆக்சுவலாக நான் போகிறான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ராஜா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் மன்னிச்சு விட்டுறாரு. அண்ட் ஹீரோயின் ஒரு பிஏ ஒர்க் மாதிரி அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க போல், லைக் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ அதுக்கு அந்த இன்டர்வியூ மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் சரி ஓகே, எதுக்காக ஜாப் நான் உனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஹீரோயின் அவங்களோட பெருமைகள் அண்ட் அவங்களோட திறமைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ட்ராயிங்கும் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளிப் புக் ட்ராயிங்லாம் இருக்கும்ல, லைக் ஒரு ட்ராயிங் மூவ் பண்ணுற மாதிரி லைனாக வரைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அதை காமிக்கிறாங்க. ராஜா ஆக்சுவலாக ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பில் நடந்த சில பர்சனலான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் அவங்க அப்பா எப்போவுமே ஒரு மரத்தை கூப்பிட்டு போவாங்கணும். அந்த மரத்தோட டாப்பில் போய் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவர் அந்த ஸ்டார்ஸை பற்றி சொல்லுவார். லைக் ஸ்டார்ஸ் நம்மளை கைட் பண்ணணும், அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கணும், நம்ம ஸ்டார்ஸை எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை ஹீரோயின் ராஜா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க.
அண்ட் ராஜாவுமே அவருக்கு சின்ன வயசில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறாங்க. அவர் இருந்த ஊரில் பல திருடர்கள்லாம் வந்து அந்த ஊரை நாசம் பண்ணிவிட்டு அந்த ஊரே வந்து அழிச்சிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நானுமே வந்து பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்கேன்ற மாதிரி 2 பேருமே மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ராஜா வந்து ஹீரோயினை ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் வந்து லைக் கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி இருக்குது. அந்த ரூம் பார்க்கறதுக்கு நிறைய டெஸ்ட் டியூப்ஸ் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அவங்க போயிட்டு அவர் பேசிக்கிட்டே வந்து மேலே பார்க்குறாங்க. மேலே வந்து பல விஷஸ் ஒரு பபிள் மாதிரி வந்து மிதந்துட்டு இருக்கு அவங்க டாப்பில். அதை பார்க்க ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் பற்றி ஒரு சாங் வருது. அந்த பபிள்ஸ் அந்த விஷயம்லாம் நான் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்து பண்ணுவோம். அதுக்காக நான் ப்ராமிஸ் கொடுத்ததை கண்டிப்பாக காப்பாற்றணும். பல விஷயங்களை பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. அண்ட் பாட்டு முடியும் போது ஹீரோயின் அவங்க தாத்தாவோட விஷயம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் ராஜாவும் என்னாச்சு ஏன் நின்றுட்டு அப்படின்ற மாதிரி கேட்க அண்ட் இவங்க திரும்பி இதான் என்னோட தாத்தாவோட விஷயம், இது வந்து நீங்கள் இன்னைக்கு நிறைவேற்ற முடியுமா, ஏன்னா அவருக்கு இன்னைக்கு பர்த்டே ப்ளஸ் அவருக்கு 100 ஏஜ் ஆகுது, ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராஜா வந்து பெருசாக வந்து விருப்பம் காமிக்கலை. அவர் அந்த பபுளில் இருக்க விஷயம் வந்து பார்த்துட்டு இந்த விஷயம் வந்து பெருசாக வந்து மக்களுக்கு உபயோகப்படாது, இந்த சிட்டிக்கு பெருசாக ஒரு பெரிய விஷயங்களை கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நெகட்டிவாக பேசுகிறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜா வந்து இந்த விஷயம் வந்து ஒரு தெளிவற்று இருக்குது, இதில் வந்து பெருசாக எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஒரு நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ராஜா இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்போது இங்கே பல பேரோட விஷயம் வந்து நிறைவேற்றாமல் இங்கேயே கிடக்கு, அதுக்காக அந்த விஷயம்லாம் அவங்ககிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு ராஜா வந்து ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அவங்க விஷயம் கொடுக்குறாங்கல்ல, அந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த உடனே ஆக்சுவலாக மறந்துடும் போல். ஸோ ஒவ்வொருத்தங்களோட சொந்த விஷயம் அவங்களே மறக்க வச்சுட்டு இந்த மாதிரி அதை நிறைவேற்றாமல் பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு ராஜா ரொம்பவே கோவப்படுறாரு. லைக் ஏதோ ஒரு வில்லன் மாதிரி தெரியுறாரு. அப்படியே ஒரு செகண்டில் ஸ்டன் ஆகி அப்படி நின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட ராணி வராங்க, வந்து 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னா லைக் அந்த செரமனிக்கு போல் நிறைய மக்கள் வந்து கூடியிருக்காங்க. அவரோட மேஜிக்கல் பவர்ஸோட ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு அந்த இடத்துல. எல்லாருமே ரொம்பவே வந்து கத்துறாங்க. ஹீரோயினும் பக்கத்தில் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஜுக்கு 2 கப்பிள்ஸ் வராங்க. 2 பேரும் வந்து அவங்களோட விஷயம் வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அதை கொடுத்த உடனே ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணுறாங்க. என்னன்னா அதை கொடுத்த உடனே அவங்க ஒரு வெறுமையை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை கப்பிள்ஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்து இன்னைக்கு ஒருத்தவங்களோட விஷயம் வந்து நான் இன்னைக்கு நிறைவேற்ற போறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த விஷயம் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி போயிட்டு வேற ஒரு லேடியோட நேம் வந்து சொல்லிடுறாரு. ஹீரோயினோட தாத்தா வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு அவரோட விஷயம் தான் வந்து நிறைவேற்றப்பட போகுதுன்னு நினைச்சிருந்தாங்க. அந்த லேடி வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. ராஜா வந்து அவங்களோட விஷயம் வந்து நிறைவேற்றாரு. என்னன்னா அந்த பபிள் வந்து உடஞ்சு லைக் வந்து ஒரு சிசர் மாதிரி வந்து அவங்க கைக்கு போகுது. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டைலர் ஆகணும்னு விஷ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நிறைவேற்றிட்டு ராஜா வந்து ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசிட்டு இருக்காரு. என்னன்னா வந்து உங்க அம்மாவோட விஷயம் உங்க தாத்தாவோட விஷயம் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு. சீனே வந்து ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா அண்ட் அவங்க அம்மா வந்து எல்லாம் ஒரு டேபிள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து கேக்கும் இருக்கு. பட் எல்லாருமே வந்து சோகமாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க தாத்தாவோட விஷயம் வந்து நிறைவேற்றப்படலை. ஸோ அதனால ஹீரோயின் வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க. அந்த கோட்டையில் என்னென்ன நடந்ததுன்னு வந்து ராஜாவை பற்றி லைட்டாக நெகட்டிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவோட விஷயம் வந்து நான் பார்த்துன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க தாத்தா வந்து இல்லை நீ சொல்லாத, அதை நீ சொன்னா வந்து எனக்கு மனசு கஷ்டமாயிரும், பட் அது உங்களோட விஷயம் தானே நான் சொல்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஹீரோயினோட தாத்தா வந்து இல்லை நீ சொல்லாத, எனக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிரும், வேணா நீ சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. யார் மனசையும் கஷ்டப்படலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு சோகமாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சோகமான ஒரு பாட்டு பாடுறாங்க ஆஸ் யூஷுவல் டிஸ்னி மூவியில். ஸோ வந்து அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ஸை பார்த்து வந்து விஷ் பண்ணுறாங்க. லைக் வந்து மக்களுக்கும் அவங்க விஷ் கிடைக்கணுன்ற மாதிரியும் அதுக்காக நான் என்ன பண்ணணும், ஸோ நீ என்ன கைட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க வானத்தை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இமேஜினேஷனில் அங்கே சுற்றி இருக்க மக்களோட விஷயம் வந்து நிறைவேற மாதிரி அவங்க வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த பபிள்ஸ் மூலியமா. சாங் முடியும் போது ஹீரோயின் வந்து ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்தில் தான் வந்து ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் உன்னை கைட் பண்ணுன்ற மாதிரி. ஸோ பாடிக்கிட்டே அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த மரத்தோட டாப்புக்கு மேலே ஏறிட்டு இந்த விஷயங்களே மறுபடியும் பாடுறாங்க. அண்ட் அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் அந்த ஸ்டார்ஸோட பிரைட்னஸ்லாம் அதிகமாகிட்டு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த க்ளோஸாக வரும்போது ரொம்பவே மிகப்பெரிய வெளிச்சம், லைக் வந்து ஒரு டே டைம் மாதிரி விடிகிற மாதிரி தெரியுது. எல்லா மக்களும் வெளியே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அண்ட் அங்கே ராணி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா ரொம்பவே பயத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் மேஜிக் தெரியும், பட் இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி மூவ் ஆகுது, லைக் வெடிக்கிற மாதிரி. ஃபியூ செகண்ட்ஸில் அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாயிருது, மறுபடியும் வந்து நைட் ஆகிடுது. இந்த நாட்டோட ராணி வந்து இந்த மாதிரி ராஜாவை பற்றி கேட்குறாங்க. இன்னைக்கு பண்ண மேஜிக் ரொம்பவே அழகாக இருக்குன்ற மாதிரி இப்படி சொன்னாங்க. பட் இவர் வந்து இல்லை அதை நான் பண்ணல, வேறு ஏதோ நடந்திருக்கு, இது ஏதோ வார்னிங் மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. ராணி வந்து அப்போ நீங்கள் பண்ணலையான்ற மாதிரி அவங்களும் பதட்டப்படுறாங்க. இதை யார் பண்ணியிருப்பான்ற எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினை காமிக்கிறாங்க காட்டுக்குள்ளே. அவங்க வந்து அவங்களும் ஆச்சரியத்தோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சு, ஏதோ ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து ஏதோ ஒரு சல்லுன்னு ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஹீரோயின் பார்க்கல, பட் அந்த ஆட்டுக்குடி பார்த்துட்டு அதை துரத்திக்கிட்டு இருக்கு.
தென் ஹீரோயினும் அந்த வெளிச்சத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அங்கங்கே போய்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் இடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் போய் மாட்டிக்குது. அந்த துணி வந்து அப்படியே அது வந்து இப்படி மிதந்து வருது பாருங்கள். அதை பார்க்க வந்து அவங்க பயந்துடுறாங்க, இது ஒரு பேயின்ற மாதிரி. துணியை பிடிக்கிறாங்க பாருங்கள். பட் ஆனால் அப்போவுமே அது வந்து அப்படியே வேகமாக மூவ் ஆகி போகுது. அந்த துணியோட ஒரு நூல் மட்டும் அவங்க கையில் இருக்கும். ஸோ அந்த நூல் வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருது. அப்புறம் அவங்களும் வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த நூலெல்லாம் வந்து அந்த மரத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த வெளிச்சம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அந்த வெளிச்சம் வந்து ஸ்லோ ஆகுது. ஸ்லோவானது தெரியுது, ஒரு குட்டி ஸ்டார் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த த்ரெட்லாம் வச்சு அதுவுமே வந்து ஸ்டாரை தான் வந்து வரைஞ்சிருக்கு அந்த த்ரெட் மூலிமா. அவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி வச்சிருந்த ஒரு புக்கை வர தூக்கிட்டு விளையாடிட்டு இருக்கு. இவங்க வந்து நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரியுது, ஓகே நான் தான் விஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து தோணுது. நான் கூப்பிட்டனால வந்திருக்கேன்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது. லைக் ஒரு மேஜிக்கல் ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி வந்து அங்கே மரத்துக்கடி இருக்க மஷ்ரூம் எல்லாம் தூங்குது. அதை தூங்கின உடனே அந்த மஷ்ரூம்லாம் பேச ஆரம்பிச்சிருது. அண்ட் அதை வந்து அந்த விஷயத்தை அங்கே மட்டும் பண்ணல, அந்த ஆட்டுக்குட்டி இருக்கும் தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டி மேலேயும் பண்ணுது. அந்த ஆட்டுக்குட்டியும் ஆக்சுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்க விலங்குகள் மேலாம் வந்து பண்ணுது. ஸோ அங்கே இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்து பேச ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க முயல் வர ஹீரோயினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு, இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்புறமேட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. அந்த அனிமல்ஸ்லாம் சேர்ந்து பாடுது. அந்த ஸ்டார் சாங் இங்கேயும் குதிச்சிட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு. அந்த சாங் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அங்கே இருக்க காட்டில் இருக்க மரங்கள்லாம் வந்து சேர்ந்து பாடிட்டு இருக்கு. இந்த மாதிரி விலங்குகள் மரங்கள்லாம் எல்லாம் வந்து ஒரே வச்சு தான் சொல்றாங்க. என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்ஸ் தான், அதனால தான் நம்ம ஸ்டார்ஸ் கூட அவ்வளோ கனெக்டடாக இருக்குன்ற மாதிரி அந்த பாட்டும் வருது. ஆக்சுவலாக உண்மையிலுமே நம்ம வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்க பல ஸ்டார்ஸோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஹியூமன்ஸை உருவாகியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்ஸ் தான்ன்ற மாதிரி அந்த படத்துலையும் வருது. ஆக்சுவலாக அதுவுமே உண்மை தான். பாட்டு முடியும் போது எல்லா அனிமல்ஸும் வந்து ஒற்றுமையாயிருது. அங்கே வந்து ஒரு மானும் ஒரு கரடி இருக்குது. அந்த லைக் அந்த மானு சொல்லுது, இன்றைக்கி என்ன சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த கரடி இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து தோல் மேலே கையை போட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ஸ்டார்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார் வந்து அப்போ நீ விஷயம் வந்து நிறைவேற்றுவேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டார் வந்து அப்படி தலையில கவுந்துருது. இல்லை அப்படிலாம் கிடையாது, நீ செல்ஃபிஷ் வேலைலாம் நான் கேட்கல, எல்லாருக்குமே அவங்க விஷயம் வந்து நிறைவேற்றணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கிங் வந்து அந்த பபிள்ஸ் மூலிமா நிறைய விஷயம் வந்து அவரோட கேஸ்டில் வந்து அடைச்சி வச்சிருக்கின்ற விஷயத்தை வந்து அந்த ஸ்டார்ட்டை சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின். அதுக்கு அந்த ஸ்டாரு அந்த நூல் உருண்டை இருக்குது தெரியுமா, அதை கொண்டு போயிட்டு அந்த கேஸ்டில் தூரமாக இருந்து காமிச்சு அதை வந்து நம்ம கொண்டு வந்துடலான்ற மாதிரி சைகையிலே சொல்லுது. ஹீரோயின் வந்து அது தப்பு இல்லையா, திருட்டு இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சு, ஓகே இது எல்லாமே அவங்களோட விஷயம் தான், ஸோ அவங்ககிட்டே செய்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு. தென் அரண்மனையில் காமிக்கிறாங்க. ராஜா ரொம்ப கோவமா நேற்று நடந்த விஷயம் என்ன ஆச்சுன்ற மாதிரி, எதனால் அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு புக்கிலலாம் தேடிட்டு இருக்காரு. அந்த புக்கெல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு, அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டுருக்காரு. ராணி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவரும் அப்போவுமே கேட்கல. ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகம் இருக்கும்ல, அதை எடுக்க போகிறாரு. ராணி தான் வந்து இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது வந்து பேன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு அதை எடுக்கிறீங்கன்ற மாதிரி அப்புறம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ராஜாவுமே ஓகே எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்ற மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது ஹீரோயின் அந்த ஸ்டாரை வந்து ஒரு துணியில் மடிச்சு கொண்டு வராங்க. அது வந்து அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கே இருக்க மக்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இவங்க வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டே போகிறாங்க, சவுண்ட்லாம் கேட்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேராக வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிச்சனில் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஒரு ரூமில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு வெளியே வராங்க. வந்தோடனே அந்த ஸ்டார் வந்து உள்ளே சத்தம் போட்டுருக்கு போல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பார்க்குறாங்க. இவங்க வந்து அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஏதோ சமாளிக்கிறாங்க. அந்த ரூமில் இருந்து சத்தம் ரொம்பவே அதிகமாக வருது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ரூம் கிட்ட வராங்க. சமாளிக்கிறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து விடலை. ரூம் வந்து திறந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா எல்லா கோழிங்களும் வந்து பாடி ஆடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா வந்து அந்த ஸ்டார் எல்லாத்துக்கும் வந்து அந்த பேச்சு அந்த ஸ்பார்க்லிங் இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு இருக்கு போல. அங்கே இருக்க அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்குன்னா அந்த சாங்கை வந்து கைட் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்டிக்கை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த கோழிங்களாம் அந்த முட்டையெல்லாம் வச்சு என்னமோ சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டு எல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக பயந்துடுறாங்க, என்னடா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி. இந்த அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த ஸ்டாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்டாருக்கும் வந்து இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த குட்டியாக இருப்பது தெரியுமா, அவர் வந்து இன்னுமே பயந்துட்டு இருக்காரு அந்த ஸ்டாரை பார்த்து. அதுவே அப்பாவே க்யூட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து பயந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த ராஜாவோட ரூமுக்கு போகிற ஒரு குட்டி அந்த வழி இருக்கும்ல, ஒரு குட்டி லிஃப்ட் மாதிரி இருக்கும் சாப்பாடுலாம் கொண்டு போகிறதுக்கு, யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்து அந்த ரூமுக்கு காமிச்சு விட்டுறாங்க. குட்டி லிஃப்ட் என்ன இருக்குன்னா வந்து ராஜாவோட டோர் கிட்ட போய் லாக் ஆகிருக்கு போல, அதனால அவங்களால வெளியில் போக முடியல. ஸோ ஸ்டார் என்ன பண்ணுறாங்க, அங்கே கேப் வழியாக குட்டி குட்டியாக மேஜிக்ஸ்லாம் வந்து விடுது பாருங்க. அப்போ என்ன ஆகுது, அங்கங்கே அந்த ஸ்பார்க்கிங்லாம் பட்டு என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு. ஒரு மேஜிக் ஸ்பார்க்கில் என்ன ஆகுதுன்னா அந்த பூத கண்ணாடி சொல்லுவாங்க தெரியுமா, அதில் பட்டுட்டு அங்கே ஒரு தீ பிடிச்சிருது. ஸோ இவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலே நடக்கிற எல்லா அலம்பல்ஸையும் வந்து கீழே இருந்து அவங்க ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று நடந்ததை பற்றி ஏதோ மீட்டிங் மாதிரி போட்டிருக்காரு போல. இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம்
பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டைம் வேணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க ராஜா கிட்ட. டைமில் ஹீரோயினும் அந்த ஸ்டார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பபிள் இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த விஷலாம் இருக்கும்ல, டோர் ஓப்பன் பண்ண ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அந்த ஸ்டார் வந்து கேஷுவலாக அங்கே வந்து திறந்துருது. ஸோ உள்ளே போயிட்டு அந்த பபிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே என்ன நடக்குதுன்னா வந்து மக்கள்லாம் வந்து என்னென்னமோ கேட்டுருக்காங்க. அவங்க விஷயம் வந்து மாற்றிக்க முடியுமா, இல்லை வேறு விஷயம் வந்து நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியுமா, இல்லை எங்களுக்கு விஷயம் எப்போ வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்ற மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா வந்து கோவப்படுறாரு. அதெல்லாம் நீங்கள் இதுலேயும் எதிர்த்து பேசுகிறீங்க, நான் தான் இங்கே பேசணுன்ற மாதிரி ஒரு கோவப்பட்டுட்டு கேஸ்டலுக்குள்ளே வந்து போயிடுறாரு. உள்ளே போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த மக்களுக்காக நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க எனக்கு இவ்வளோ தான் மரியாதை கொடுக்குறாங்கன்ற மாதிரி ரொம்பவே கோவமாக மக்களை பற்றி பாடிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டே அந்த பபிள்ஸ் இருக்க ரூமுக்கு வராங்க. அங்கே தான் ஹீரோயின் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து மறைஞ்சு அப்படியே இவருக்கு தெரியாமல் வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து இங்கே அப்படி ஆக்ரோஷமாக பாடிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டே அங்கே தடை செய்யப்பட்ட புத்தகம் இருக்கும்ல, அது எடுத்தால இருக்க கிரீன் மேஜிக் வந்து பயன்படுத்துறாரு. அது ரொம்ப வந்து ஈவிலான மேஜிக் போல. அதை பயன்படுத்தின ஒரு இன்னுமே கோவமாகிறாரு. சைடில் ஹீரோயின் அந்த லிஃப்ட் கிட்ட எப்படியும் மேனேஜ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டோரை வந்து லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னு. அவர் ரொம்பவே வந்து லைக் ஈவிலோட உச்சத்தில் வந்து மக்கள்லாம் அழிக்கின்ற மாதிரி பாடிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க வந்து அந்த தாத்தாவோட விஷயம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க போல. அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தோடனே தாத்தா வந்து அவருக்குள்ள அந்த விஷயம் வந்து ஏற்றிக்கிறாரு. அப்படி ஏற்றினோடனே அவருக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. மறுபடியும் அவரோட ஆசை வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி. நான் இந்த விஷயம் இன்னும் அடையலை, பட் நான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து தலைவர் என்ட்ரி, நம்ம ராஜா வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் கோவமாக பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்து அந்த விஷயமே வந்து மக்களுக்கு தான் வந்து சொந்தமானது, அவங்கவுங்க விஷயம் அவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்பவே கோவப்பட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினோட அம்மாவோட விஷயம் இருக்கு தெரியுமா, அதை கொண்டு வந்து அவங்க கண் முன்னாடி வந்து அழிச்சிடாரு. அதை அழிச்சோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு வலி மாதிரி ஏற்படுது. மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த விஷயம் வந்து பிரேக் பண்ணனால அவருக்கு அதோட சக்திலாம் வந்து கிடைச்சனால அவருக்கு இன்னுமே வந்து சக்தி அதிகமாயிருது. அது இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் பார்த்துட்டு அங்கே இருந்த ஸ்டார் இருக்குது தெரியுமா, அதை வந்து நூல் உருண்டையை வச்சு ஒரு செமையாக அடிக்குது கோவத்தோட. பார்க்கான க்யூட்டாக இருக்குது. அவரும் வந்து அந்த ஸ்டார் எனக்கு தான் சொந்தம்னு பிடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஒரு கபோர்டை வந்து இவர் மேலே தள்ளி விட்டுட்டு 3 பேருமே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க குதிரை மூலமாக. அங்கேருந்து ஒரு போட்டில் அப்புறம் எஸ்கேப் ஆகுறாங்க. போட் வந்து பாதியில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. ஆனால் இவங்க தாத்தா அவங்க அம்மா வந்து விடலை. ஹீரோயின் தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க, இதை நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் முடிக்கணும் எல்லாருக்காகவும் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கேஸ்டலில் ராஜா ரொம்பவே ஈவில் தனத்தோட அந்த கிரீன் மேஜிக் வந்து ஏதோ படித்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மந்திரக்குள்ள வந்து அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. அதுக்காக வந்து ஒரு 3 இன்னசென்ட்டோட விஷயம் வந்து அவர் வந்து பிரேக் பண்ணி அவருக்குள்ளே ஏற்றிக்கிறாரு. இதெல்லாம் ராணி பார்த்துட்டு என்ன ஏதோ தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் ராஜா ரொம்பவே கோவமாக வந்து நம்ம ஹீரோயினை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ராணி ஹீரோயினுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறதுனால இவரும் வந்து ராணி மேலேயே வந்து கோவப்பட்டுறாரு. சீனே வந்து மக்களெல்லாம் கூடியிருக்காங்க. அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக்கோட தான் வருவார்ல, இப்போ வந்து ரொம்ப பயம்புத்துற மாதிரி ஒரு மேஜிக்கோட வந்து மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. பட் இவர் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு, என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராணி வந்து ரொம்ப பயத்தோட வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் வர போகிறாங்க. அவங்க தான் வந்து நமக்கு யார் வந்து துரோகம் பண்ணாங்க, யார் நம்ம விஷயம் வந்து அழிக்க வந்தாங்க, சொல்றதுக்கு ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டே இருப்பார் தெரியுமா, அவர் தான் வந்து நிற்கிறாரு. இது அவன்கிட்ட ஏதோ பார்கெயின் பண்ணியிருப்பார் போல. இந்த மாதிரி நீ வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா நான் வந்து உனக்கு உன்னோட விஷயம் வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வந்து பார்கெயின் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் வந்து ஒத்துட்டு இந்த பக்கம் வந்திருக்கான் போல. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க இவன் மேலே. சைடில் ஹீரோயினும் ஸ்டாரும் ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டார் வந்து க்யூட்டாக ஏதோ வந்து ஸ்பையாக போகிற மாதிரி ஒரு குட்டி மீசி மட்டும் வச்சுட்டு சைடில் நடந்து போகுது. ஒரு குட்டி எலி வந்து ராணிக்கு மேலே போய் உட்காருது. ஆனால் அந்த எலி வந்து இல்லை பயப்படாதீங்க ராணி, வந்து சுத்தமாக தான் இருக்கேன், நீங்கள் அதை பயப்பட தேவையில்ல. யார் வந்து அந்த எலிக்கு பேசுகிற ஸ்பெல்லை கொடுத்துருக்கு போல. ஸோ இவங்களோட ஐடியா வந்து அந்த எலி மூலியமாக கன்வே பண்ணிருக்காங்க, அமுச்சு விட்டுருக்காங்க. நேரத்தில் ராஜா வந்து அந்த சொன்னான் தெரியுமா, அவனோட விஷயம் வந்து நிறைவேற்றுறாரு. அவனோட விஷயம் வந்து ஒரு தளபதி போல. ஸோ அவனுமே வந்து ஒரு கோவமான ஒரு ஈவல் மாதிரி மாறுறான். அவன் கண்ணெலாம் வந்து க்ரீனாக மாறுது. ஹீரோயின் வந்து தேடி கண்டுபிடிங்க, அவங்க வந்து துரோகின்ற மாதிரி அவங்க சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அமுச்சு விட்றாங்க. ஹீரோயின் வந்து மறையதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்கு ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க ஹீரோயினை பார்த்துட்டு. நீ தான் வந்து அந்த விஷயம்லாம் அழிச்சிட்டேன்ற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து இல்லை அதை நான் பண்ணல, ராஜா தான் அதை பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யாரும் நம்பல, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் நம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்கில் வந்து ராஜாவை பற்றி ஹீரோயினுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து அந்த சாங்லேயே சொல்கிறாங்க. ராஜா நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நல்லவர் கிடையாது. அவர் வந்து ஒரு க்ரீன் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட விஷயம் வந்து யூஸ் பண்ணி அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாருனோ நம்ம அந்த விஷயம்லாம் வந்து ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அவங்கவுங்ககிட்டே வந்து கொடுக்கணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகுன்ற மாதிரி அந்த சாங்கில் வந்து பாடுறாங்க. சாங் போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை. அவங்களும் உண்மை நம்பி அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து இந்த சாங்கில் ஜாயின் பண்ணி பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படிலாம் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. என்னென்னு பார்த்தா வந்து ராணி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக உண்மைலாம் தெரியும்ல. ஸோ அவங்களும் அந்த சாங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து மறுபடியும் முடிவுக்கு கொண்டு வரணுன்ற எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. சாங் முடியும் போது எல்லாருமே பயங்கரமாக ஒரு போஸ் கொடுக்குறாங்க. அது வந்து லைக் அவெஞ்சர்ஸ் போஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு போஸ் வந்து கொடுத்து அப்படியே
அப்படி நிற்கிறாங்க எல்லாருமே. இல்லை ராணி வந்து ராஜாவை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அண்ட் ஸ்டாரும் அங்கே தான் இருக்குது, யாரோ பார்த்தாங்க போல, ஸோ அவங்கள போய் கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இது எல்லாமே பிளான் தான். அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. ராஜா வந்து அந்த ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. ஃபாரஸ்ட்டில் ஹீரோயின் அந்த ஸ்டாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டார் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினுக்கு அவங்க மேஜிக் மூலியமா ஒரு குட்டி ஸ்டிக்கை வந்து கொடுக்குது. அந்த ஸ்டிக் மூலியமா வந்து மேஜிக் பண்ண முடியும் போல. ஸோ அவங்க தெரியாமல் ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. மரத்தில் இருக்க ஆப்பிள் வந்து திடீர்னு பெருசாகி அவங்க மேலே விழ வருது அண்ட் அவங்க தப்பிச்சிடுறாங்க அதிலிருந்து. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியல. ஸோ அங்கேயும் அந்த ஸ்பார்க்கிள்ஸ்லாம் பாருங்க அவங்க இருக்க இடத்த வந்து ராஜா பார்த்துறாரு. அண்ட் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அவங்க ரொம்ப வேகமாக வந்து துரத்திட்டு வராங்க. இடத்துல ஹீரோயின் நல்லா ஓட முடியல. ஸோ அங்கே வந்து ஒரு வண்டி மாதிரி இருக்குது. அந்த வண்டியை வந்து மேஜிக் மூலியமாக வந்து ஓட வைக்கிறாங்க. அதுவும் போகுது. போகிற வழியிலே பாதை முடிஞ்சிருது. ஒரு மலை வருது. மலையில் மோதுற மாதிரி போகுது. அங்கே ஒரு மான் வேறு நின்றுட்டு இருக்கு. நகர கூட மாட்டேது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க உடனே ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த வீல்லாம் உடஞ்சி கால் மாதிரி முளைச்சி சிலந்தி மாதிரி அந்த மலை மேலே ஏறி போயிருது. லாஸ்ட்டில் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷ் இருக்கும் தெரியுமா, அந்த விஷ் இருக்க மேலே ரூஃபை வந்து திறந்து விட்டுறாங்க. அந்த விஷயம் வந்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது. இந்த விஷயத்தை பார்த்துட்டு மக்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம விஷ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. என்னன்னா வந்து ஹீரோயினை துரத்திட்டு இருக்கிறது ராஜா கிடையாது. அந்த சொன்னான் தெரியுமா அவன் ஃப்ரெண்டு சைமன், அவன் தான் வந்து மாறு வயசுல வந்திருக்கான். ராஜா வந்து கேஸ்டில் தான் இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பபிள்ஸ்லாம் மேலே பறக்க தெரியுமா, அது எல்லாத்தையுமே அவர் மேஜிக் மூலிமா மறுபடியும் வந்து அவர் இழுத்து பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப கோவமா ராஜாவை பற்றி பேச ராஜா வந்து அவரும் அதுக்கு மேலே கோவமாகி அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி ராணியை வந்து அடிச்சிடறாரு. அவரோட மேஜிக் கொம்பு மூலிமா என்ன பண்ணுறாருன்னா அந்த பபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பபிள்குள்ளே லாக் பண்ணிடுறாரு. க்ரீன் கலர் பபிளில். அதுக்குள்ளே அந்த ஸ்டாரும் மாட்டிக்கிச்சு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. பட் இவர் வந்து அவரோட க்ரீன் ரோப் மூலியமா அந்த மேஜிக் ரோப் மூலியமா வந்து இவங்களை வந்து மேலே ரூஃப்க்கு எடுத்துறாங்க. தென் அவரோட அந்த மந்திரக்கோள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்டாரை வந்து அவரோட மந்திரக்கோளுக்குள்ளே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, ஒரு விண்டோஸ் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம ஸ்டாரை வந்து லாக் பண்ணி வச்சிடறாரு. இன்னுமே ஒரு இடத்துல மக்களையுமே வந்து ஒரு மேஜிக் மூலிமா எல்லாருமே லாக் பண்ணி வச்சிடறாரு. அவங்க நம்பிக்கை இழந்துடுறாங்க. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங் பாடிருப்பாங்க தெரியுமா, ஐ மேக் திஸ் விஷன்னு ஒரு சாங். சாங்கை மறுபடியும் பாடுறாங்க. நம்ம தான் ஸ்டார், ஸோ நம்ம விஷ் பண்ணலான்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து பாட ஆரம்பித்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்து மந்திரம் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாரு. பட் அவங்க நிறுத்தலை, மறுபடியுமே பாடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பாட ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த ஸ்டார் வந்து வெளியாக வந்து ஒரு கேப் மாதிரி கிடைக்குது. ஸோ அந்த ஸ்டார் வெளியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு அந்த மந்திரக்கோளை விட்டுட்டு. அது எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு ரொம்பவே கோவமாக மறுபடியும் ஸ்பெல் போட்டு எல்லாரையும் ஸ்ட்ராங்காக வந்து லாக் பண்ணுறாரு. பட் மறுபடியுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் உருவாகுது. ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்டார். ஆக்சுவலாக ஒரு 10 மெம்பர்ஸ் பாடினதுக்கே அந்த ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ராஜா வந்து கத்துறாரு. இன்னொரு அவரோட ஃபுல் மேஜிக் வந்து போடுறாரு. பட் அந்த க்ரீனான ஒரு மேஜிக்கை மறுபடியும் கிராஸ் பண்ணி இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பாடுறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்டார் உருவாகுது. எல்லாரும் முழு நம்பிக்கையோட பாடும்போது என்ன ஆகுதுன்னா அவரோட பவரே கம்மியாக ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாரும் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு. அவங்க இன்னுமே வந்து கோரஸாக பாடும்போது ஒரு பெரிய கூஸ்பமான சீன். அந்த மந்திரக்கெட்டு எல்லாமே உடஞ்சி அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரும் வந்து அந்த மந்திரக்கோளை விட்டு வெளியே வந்துடுது. ஸ்டார் வெளியே வந்தோடனே அந்த மந்திரக்கோளை என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்க ராஜாவை வந்து அந்த க்ரீன் மேஜிக் யூஸ் பண்ணி உள்ளே இழுத்துக்குது. அண்ட் அந்த விஷயம் எல்லாமே வந்து வானத்துக்கு பறந்து போயிடுது. ஸ்டாருமே வந்து ரொம்பவே டாப்புக்கு பறந்து போயிடுது. வானத்தில் பறந்துட்டு இருந்த எல்லா பபிள்ஸும் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வந்து யார் யார் விஷ் பண்ணாங்களோ அவங்ககிட்டயே போயிடுது. அது அவங்க கிடைச்ச உடனே அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்திருக்கு தெரியுமா, அது உடனே வந்து சரியாகுது. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் சைமன் இருக்க தெரியுமா, சொல்லி கொடுத்தான்ல, அவனுமே வந்து சாரி கேட்டு அவங்ககிட்ட சமாதானம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த ஸ்டார் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கை வந்து கொடுக்குது. பட் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்கல. அவங்க சுற்றி இருக்க எல்லா மக்களுமே வந்து அவங்க அந்த மேஜிக் ஸ்டிக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் ஸ்பெல் போடுறாங்க. பட் மறுபடியுமே வந்து தப்பாக தான் போடுறாங்க. அங்கே ஒரு கோழி இருக்கும், அது ரொம்பவே பெருசாகிருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மக்களோட விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் தான் நிறைவேற்ற போகிறாங்க. அந்த ஸ்டாருக்கும் வந்த வேலை முடிஞ்சு. ஸோ மறுபடியுமே அது வானத்தை நோக்கி போனோடனே பயங்கரமான அவுட்ஸ்லாம் வந்து வெடிக்குது. கலர்ஃபுல்லாக அந்த படம் அழகாக முடியுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் மேலே தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் மாடியில் நின்றுட்டு. லைக் இப்போ ஒரு நைட் ஒரு 11 இருக்கும். மேலே பயங்கரமாக ஸ்டார்ஸ்லாம் பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டான மூமெண்ட்டாக இருக்கும்ன்றக்காக தான் இந்த மூவி எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம லைஃப்பில் பல விஷயத்தை நோட் பண்ண மறந்துடுறோம். அதில் முக்கியமானது ஸ்டார்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வானத்தை பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸோ ரொம்பவே சின்னதாக தெரியும். அது வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி இந்த மூவி நான் பேசினது. ஸோ இந்த ஹாப்பியோட இந்த படத்தை நான் இங்கேயே முடிக்கிறேன். பாய்.